அது பேர் அமைப்பு. ஆக யோகத்தை விட அமைப்பு தான் சிறந்தது. அமைப்பை நம்பலாம், யோகத்தை நம்ப முடியாது. அது காலம் கடந்து கூட நமக்கு உபயோகம் இல்லாத காலத்தில் கூட நமக்கு பல்லு போன பிறகு கூட பட்டாணி கிடைக்கலாம். காலம் கடந்த பிறகு கூட நமக்கு வயசானதுக்கப்புறம் கூட சில பேருக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கலாம். அதெல்லாம் பிரயோஜனப்படாது. எது கிடைச்சாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, சும்மா கிடைச்சது நீடிக்காது நிலைக்காதுன்னுவாங்க. அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் வந்ததெல்லாம் நீடிக்காது நிலைக்காது. உழைப்பின் அடிப்படையில் வரணும். உழைக்கணும், உழைச்சா மாதிரி வரணும். அந்த உழைச்சி பெறக்கூடியது பெறக்கூடியதுங்கிறதுக்கு பேர் தான் அமைப்பு. அந்த அமைப்பு இருக்கணுங்க. அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு எது வேணாலும், ஒரு வீடு, ஒரு வாகனம், ஒரு மனைவி கூட அதிர்ஷ்டமாக இருந்ததுனாக்கா, அமைப்பாக இருந்தாக்கா அவங்க நீடித்து நிற்பாங்க. சும்மா ஒரு ஃப்ளூக்கில் எதுலையோ வந்ததுன்னா, ஃப்ளூக்கில் வந்தால் டக்குன்னு கல்யாணம் ஆகிட்டு 90 நாளில் டைவர்ஸ் வாங்கிட்டு போயின்னே இருப்பாங்க. இல்லை விபத்துன்னு ஏதாவது நடந்து போயிடுவாங்க. ஒரு காலம் வரைக்கும் 5 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்னு வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்குறவங்களாம் இருப்பாங்க. கல்யாணம் கூட அமைப்பாக இருக்கணும், யோகமாக இருக்கக்கூடாது. கல்யாண யோகம் இருக்கான்னு தான் கேட்பாங்க, இருக்கப்போ கல்யாண யோகம் இருக்கு. யோகத்துலலாம் அமைஞ்சு போச்சுன்னா அதெல்லாம் நீடிக்காது நிலைக்காது. அந்த இடம் நல்லா இருக்கணும். 1 7 சேர்ந்து இருக்கலாம், காலத்துக்கு அவங்க ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். 6 8 12 இல்லாமல் இருக்கணும். 7ஆம் இடம்ன்ற திருமண ஸ்தானம் 6 8 12 இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தாக்கா அது தோஷம், அது நீடிக்காது. 2 அமைப்பும் இருக்கும். சில பேருக்கு யோகமும் இருக்கும், திருமண ஸ்தானம் எங்கேயோ ஒரு இடத்துல பலம் பெற்றிருப்பார், அந்த யோகத்தின் காரணமாக கல்யாணம் நடந்துடும். ஆனால் அது கெட்டு போயிருக்கும், 6 8 12 அமைஞ்சு இருக்கும், சேர்ந்து இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது. ஆக கிரகங்கள் இணைந்தா, இப்போ 2ஆம் இடம் 10ஆம் இடம் சேர்ந்தால் தனகர்மாபதி யோகம்னு சொல்லுவாங்க. தனகர்மாபதி யோகம் இருக்கிறவங்களுக்கு பணம் செய்கிற வேலையினால கிடைக்கும் அப்படின்வாங்க. சரி, கிடைக்குது. ஆனால் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 10ல் உட்காந்துருக்காரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, செய்கிற வேலை நீடிக்காது. சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், அப்புறம் சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கி கையில் வச்சுக்கின்னு 50 வயசு 60 வயசு வரைக்கும் கேஸ் நடத்திட்டு இருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அமைப்பில் இல்லை. யோகத்தினால் கிடைச்ச வேலை பிடுங்கிடுச்சு, போயிடுச்சு. அமைப்பு இல்லாதனால அவங்க தொடர்ந்து சம்பளம் வாங்க முடியாமல் போயிடுது. ஆக யோகம் நிலைக்காது. யோகத்தை எதிர்பார்க்காதீங்க. அதெல்லாம்